யாளி. யாளி என்பது ஒரு வகையான மிருகம். யாளி என்னும் மிருகமானது நவகிரகங்களின் ஒன்றான புதனின் வாகனம். யாளிகள் கோவில்களின் பாதுகாவலன். அதனாலேயே அனைத்து கோவில்களிலும் உள்ள சிற்பங்களில் இந்த யாளி இடம்பெறுகிறது. தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இந்த யாளி சிலை காணப்படும். யாளியின் வாயில் முட்டை வடிவில் ஒரு கல் உருண்டை இருக்கும். அதை கையை விட்டு சுழற்றலாம், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. இதை யாளி முட்டை என்பர். யாளி வகைகள் 3: சிம்ம யாளி, மகர யாளி, யானை யாளி. இந்த யாளியானது சிங்கத்தின் உடலும், யானையின் தந்தமும், ஆடுகளின் தலைகளையும், சில நேரம் நாய், எலி போன்ற வேறு சில விலங்குகளின் உருவத்தையும் கொண்டுள்ளன. பாம்பின் வால் தோற்றத்தையும் முழுமை செய்கிறது. யானையின் பலத்தையும், சிங்கத்தின் வேகம் மற்றும் ஆற்றலையும், நாகத்தின் பயத்தன்மையையும் ஒருசேர கொண்டது இந்த யாளி. இந்த யாளிகள் இந்தியாவில் கிமு 25,000 ஆண்டு காலத்திலேயே வழக்கத்தில் இருந்தது. பின்னர் கிபி 800 தான் மீண்டும் கோவில்களில் இடம்பெற்றன. அது தென்னிந்திய கோவில்களின் கலை அம்சமாக விளங்கியது. இன்று தற்போது பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் யாளி என்பது இந்து புராணத்தில் வரும் மற்றொரு கற்பனை விலங்கு மட்டுமே என்கிறார்கள். மேலும் எந்த தடயமோ அல்லது தொல்பொருள் படிவமோ இவை விலங்கினம் என இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை. யாளி ஒரு தொன்மையான விலங்கு என்று புராணங்கள் கூறுகின்றன. யாளிகள் கோவில்களில் உள்ள அனைத்து சிற்பங்களிலும் இடம்பெறுகின்றன. உலகில் எந்த விலங்குக்கும் இந்த அளவிலான எண்ணிக்கையில் முழு உருவ முப்பரிமாண சிலைகள் கிடையாது என்பது உலகம் அறிய தவறிய உண்மை. இவ்வாறாக அனைத்து கோவில்களிலும் இடம்பெறும் இந்த விலங்கு உண்மையாகவே வாழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் தகுந்த தொல்பொருள் சாட்சியோ தடயமோ இன்று வரை கண்டுபிடிக்கப்படாததால் மர்மமாகவே உள்ளது.